ஃபஸ்ட்டு வந்து ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணி நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் ரெண்டையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவதுக்கு பதிலாக அந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த 2 ப்ரீசெட்ஸுமே இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் கரெக்டாக அந்த பீட் மார்க் அப்படின்ற அந்த ப்ரீசெட்டுக்கு பதிலாக அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக எப்பயும் போல் நானே அந்த டெக்ஸ்ட்டுக்கு எஃபெக்ட்டும் நானே கொடுத்துட்டு நீங்கள் இதில் பண்ண வேண்டிய என்னன்னா இந்த மீது இருக்குது பதிலாக பீட் மார்க் இந்த இடத்துல 2 பீட் மார்க் இருக்கும். அதுக்கடுத்து டெம்ப்ளேட் தான் இருக்கும். ஸோ இந்த டெம்ப்ளேட் முடிஞ்சு மறுபடியும் 2 பீட் மார்க் இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ இதில் மட்டும் நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம இமேஜை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டெம்ப்ளேட் இருக்குது பதிலாக அதான் நான் கொடுத்துருக்க டெம்ப்ளேட் இதில் தான் ஃபஸ்ட்டு நம்ம இமேஜை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் இந்த 3 குரூப் வந்து நான் கொடுத்துருக்கேன் பதிலாக அதில் ஏதாவது ஒரு குரூப் ஃபஸ்ட்டு இருக்குது பதிலாக அந்த குரூப்பை ஜஸ்ட்டு டச் பண்ணுங்கள். அதை நீங்கள் டச் பண்ணதும் அதில் அந்த ஃபஸ்ட்டு இருக்க குரூப்புக்கு பதிலாக ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணால் கீழே இந்த பார்த்தீங்கன்னா எடிட் குரூப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். அதை நீங்கள் டச் பண்ணணும். நமக்கு இந்த மாதிரி 2 லேயராக வந்துடும். வந்ததுக்கப்புறம் இந்த கீழே இமேஜ் லேயருக்கு பதிலாக அதை ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணிடுங்க. ஸோ டெலீட் பண்ணதுக்கப்புறம் அந்த இமேஜோட லாஸ்ட்டில் போய் ஒரு பீட் மார்க் ஃபஸ்ட்டு வச்சுட்டு ஸோ இப்போ இந்த இமேஜோட ஸ்டார்டிங் வந்துட்டு அந்த 0.0 செகண்டில் வச்சுட்டு இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணிட்டு ஸோ இதில் இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் எடிட் பண்ணி நினைக்கிற உங்களோட அம்மாவோட இருக்க மாதிரி இமேஜஸ்க்கு பதிலாக அந்த இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக இதை ஃபஸ்ட்டு அந்த பீட் மார்க்குள்ளே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ அந்த இமேஜை டச் பண்ணிட்டு அதில் கீழே இருக்க அந்த எஃபெக்ட் அப்படின்ற ஆப்ஷனில் போனதுக்கப்புறம் அதில் அந்த கீழே இருக்க ஆட் எஃபெக்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா ஜஸ்ட் அதில் போயிட்டு இப்போ இந்த மேலே இருக்க சர்ச் பார் இருக்குது பார்த்தீங்களா அந்த சர்ச் பாரில் போய் டைல்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி இந்த எஃபெக்ட்டை ஃபஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ அப்படியே பேக் வந்துட்டு ஸோ டோட்டலாக அப்படியே பேக் வந்துட்டு அந்த இமேஜோட சைஸை மட்டும் இந்த மாதிரி கம்மி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்படியே அந்த லேயரை லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே கொண்டுட்டு வந்துட்டு இப்போ மறுபடியும் அந்த லேயரை டச் பண்ணி உங்களோட ஃபேஸ் தெரிகிற அளவுக்கு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாக வந்து மாறிடும். மாறினதுக்கப்புறம் இப்போ அந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணி இந்த காப்பி லேயர் அப்படின்ற கொடுத்து இதை ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணதுக்கப்புறம் இப்போ அப்படியே பேக் வந்துட்டு இப்போ அந்த ரெண்டாவது இருக்க லேயர் இருக்குது பதிலாக ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிட்டு அதே மாதிரி எடிட் குரூப்பில் போயிட்டு ஸோ இப்போ இந்த கீழே லேயரை டெலீட் பண்ணிட்டு ஸோ அந்த மேலே இருக்க டூப்ளிகேட் சிம்பிள் இருக்குது பதிலாக ஜஸ்ட் அதை டச் பண்ணிட்டு இந்த ஸ்டார்டிங்கில் போயிட்டு அந்த ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே அந்த லேயருக்கு கீழே கொண்டு வந்துருங்க. ஸோ இப்போ 2 லேயரில் நம்ம மாற்றி முடிச்சாச்சு. இதே மாதிரி அடுத்து மீது இருக்குது பதிலாக லாஸ்ட் இருக்க லேயரையும் டச் பண்ணி எடிட் குரூப் ஸோ அந்த கீழே லேயரை டெலீட் பண்ணிட்டு அந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே கொண்டு வந்துருங்க. ஸோ ஈஸியாக வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த 3 லேயருமே காப்பி பண்ணி வேறு இடத்துல பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த 3 லேயருமே இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு அந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணி அந்த காப்பி 3 லேயர் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ அந்த வீடியோட லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பீட் மார்க் ஒன்று இருக்கா அந்த பீட் மார்க்கோட ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு இப்போ அந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இப்போ நம்ம காப்பி பண்ண எல்லாத்தையுமே இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு ஸோ இதை ஃபஸ்ட்டு அந்த பீட் மார்க்குள்ளே கட் பண்ணணும். ஸோ அந்த பீட் மார்க்கில் போய் வச்சுட்டு ஏதாவது ஒரு லேயரை டச் பண்ணி இந்த சைடில் ஸ்பீடோமீட்டரை டச் பண்ணி இந்த ரெண்டாவது இருக்க ஆப்ஷனை கொடுத்தாலே போதும் கட் ஆயிடும். ஸோ இதே மாதிரி அடுத்த லேயரை டச் பண்ணி ஸ்பீடோமீட்டர் ஸோ அந்த ரெண்டாவது இருக்க ஆப்ஷன் ஸோ இதே மாதிரி மறுபடியும் அந்த 3வது லேயர் அந்த ஸ்பீடோமீட்டர் அந்த கட் பண்ணி ஈஸியாக வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் இந்த வீடியோக்கு பாதி பீட் மார்க்கை முடிச்சாச்சு. இனி மீதி இருக்க இந்த இடத்துல 2 அந்த இடத்துல 2 மட்டும் தான் இருக்குது. ஸோ இதுக்கு மட்டும் நீங்கள் எடிட் பண்ண நினைக்கிற அந்த இமேஜை தான் நம்ம அந்த குரூப்பில் வந்து என்ன இமேஜ் ஆட் பண்ணிக்கோமோ அதே இமேஜ். ஏன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம வந்து ஒரே இமேஜ் வச்சு தான் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அந்த இமேஜை ஃபஸ்ட்டு இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அந்த மேலே இருக்க 3 டாட்டை டச் பண்ணி கரெக்டாக ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி ஃபஸ்ட்டு நான் அந்த 2 பீட் மார்க் அளவு இழுத்துட்டு இப்போ அந்த நடுவில் இருக்க பீட் மார்க் போயிட்டு அந்த சென்டரில் இருக்கிறத கொடுத்து ஈஸியாக வந்து கட் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி கரெக்டாக அடுத்த லேயர் ஸோ அதே மாதிரி அந்த பீட் மார்க் ஸ்டார்டிங்கில் போய் வச்சுட்டு ஸோ அதே மாதிரி அந்த கிழக்க ப்ளஸ் ஐக்கான மீடியாவில் போயிட்டு எடிட் பண்ண போகிற இமேஜ் ஆட் பண்ணி இதை ஃபஸ்ட்டு நம்ம ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு ஸோ இதையும் கரெக்டாக அடுத்த பீட் மார்க் அளவு நான் இழுத்துட்டு ஸோ அந்த சென்டரில் இருக்க பீட் மார்க்கில் போய் ஈஸியாக கட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து இந்த மேலே ஆட் பண்ணி அந்த இமேஜ் மட்டும் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அப்படியே பேக் வந்துட்டு நான் கொடுத்துருக்க அந்த சேக் எஃபெக்ட் ப்ரீசெட் இருக்குது பதிலாக அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணினா இதில் ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த இமேஜை டச் பண்ணி அந்த டூப்ளிகேட் சிம்பிளில் டச் பண்ணிட்டு இதில் இந்த 4வது இருக்க காப்பி லேயர் அப்படின்ற மட்டும் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் மீதம் மேலே அந்த 4 இமேஜ் இருக்குது அந்த 4 இமேஜ்லையுமே ஆட் பண்ண போனால் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இருக்க இமேஜை டச் பண்ணிட்டு அதே மாதிரி அந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இல்லை லாஸ்ட் இருக்க அந்த சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷன் அந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷனை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக எஃபெக்ட் மட்டும் பேஸ்ட் ஆயிடும். ஸோ இதே மாதிரி அடுத்து மீது இருக்குது ஸோ அந்த 2வது லேயர் ஸோ அதே மாதிரி டூப்ளிகேட் அந்த கீழே இருக்க பேஸ்ட்ன்றது கொடுத்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக எஃபெக்ட் மட்டும் பேஸ்ட் ஆயிடும். ஸோ இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வர மூவ் பண்ணி மீதி இருக்க அந்த 2 இமேஜ்லையும் கரெக்டாக இதே எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இருக்க எல்லா இமேஜுக்கும் எல்லா எஃபெக்ட்டுமே ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து இதில் நம்ம எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ அலாம்ரன்ஸ் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு வேறு லெவல் ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜ் வச்சு நீங்களே மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அலாம்ரன்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.